Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே இப்போ 10th க்கும் 12th க்கும் போர்டு எக்ஸாம் ஷெட்யூல் உங்களுக்கு சிபிஎஸ்இ போர்டுல இருந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. February 15ல இருந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இப்போ 11th ஓட கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸ் கிட்டத்தட்ட நம்மளுது ஜூன்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டிசம்பர் 3rd வீக் till December 3rd week, that means December 21 ஓட 22 Friday. Friday ஓட உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு ஜூன்ல இருந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு December 25th அகைன் ஃப்ரைடே முடிச்சிட்ட அப்புறம் 23, 24 முடிச்சிட்டு December 25th இருந்து நம்ம இந்த ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? இந்த December 25th இருந்து என்ன பார்க்க போறோம், எது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், எப்போ 12th சிலபஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம அதே மாதிரி இந்த டோட்டல் என்சிஆர்டி சொல்யூஷன்ஸோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு டோட்டல் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன், அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யூடியூப்லயும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லயும் என்ன டிஃபரன்ஸ் மெயினா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப் கிளாஸஸ்ல நீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் எடுத்து பார்ப்பீங்க. பட் ஆன்லைன் கிளாஸஸ்ல டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கும், கண்டினியூஷன் இருக்கும். அந்த கண்டினியூஷன்ல உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூடியூப்ல நான் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸா சொல்லியிருப்பேன். பட் ஆன்லைன் கிளாஸஸ்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதோட மிஸ்லேனியஸ், இதே 12th, இது 11th மட்டும் நான் சொல்றது. இதே இப்போ 12th வந்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டோட லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஓகே, லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நான் பார்ப்போம். ஒரு யூனிட்டோட 1 marks, ஒரு யூனிட்டோட கேஸ் ஸ்டடிஸ், அது இல்லாம ஒரு யூனிட்டுக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். இது இல்லாம வீக்லி 5 days கிளாஸஸ் இல்லாம உங்களுக்கு என்ன இருக்கு, மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் டெய்லி 1 hour இருக்கும். எவ்ரி சண்டே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல. இப்போ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூடியூப்ல நீங்க சின்ன சின்ன டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன், பட் இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மார்க்ஸ் கம்மியாயிட்டே இருக்கும் அப்பயுமே. அதுக்கு ரீசன் என்னன்னா, டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும், டெய்லி கண்டினியூஷன் இருக்கணும். அந்த கண்டினியூஷன் எல்லா கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் இருக்கணும், அதுல எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் இருக்கணும். சண்டே கண்டிப்பா எக்ஸாம் எழுதணும். வாரம் நீங்க கம்ப்ளீட் பண்ணது எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு எக்ஸாம் எழுதணும். இது எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் நடக்கும், ஆன்லைன் கிளாஸஸ்ல நடக்கும். நீங்க ஏற்கனவே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், எனக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்றவங்களுக்கு யூடியூப் யூஸ் ஆகும். பட் ஆவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் யூடியூப்ல எடுத்து நீங்க படிச்சு மார்க் ஸ்கோர் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த யூடியூப் வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, 1 by 1 அந்த கொஸ்டின் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணணுன்றது உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. அது இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல தான் உங்களுக்கு எல்லா கிளாரிஃபிகேஷனும் சொல்ற மாதிரி இருக்கும். சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு யூடியூப் யூஸ் ஆகும். பட் நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அதுல எப்படி படிக்கணும், என்ன மாதிரி கைடன்ஸ், ஒரு கண்டினியூஷன், ப்ராக்டிஸ் எக்ஸாம், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் டிஃபரன்ஸ். ஏன்னா நிறைய பேர் எல்லாமே யூடியூப்லேயே இருக்கு, ஏன் சார் ஆன்லைன் கிளாஸஸ் வரணும், ஏன் சார் நான் செப்பரேட் டியூஷன் போகணுன்ற. யூடியூப்லன்றது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் அதை தாண்டி நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா டீச்சரோட கைடன்ஸ் வேணும். அது உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற டீச்சரா இருந்தாலும் சரி, இல்ல நானா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல டீச்சரோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம December 25th இருந்து உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்குது. அந்த December 25th நம்ம ரிவிஷன் பேட்ச்ல இருந்து என்னென்ன பார்க்க போறோம், December 25, ஓகே, December 25 அப்பதான் உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகுது. தட் மீன்ஸ் மண்டேல இருந்து December 25th இருந்து உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்க போகுது. முதல்ல உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இப்பதான் நான் சொன்ன அதே டீடைல்ஸ் தான். வீக்லி உங்களுக்கு 5 days கிளாஸஸ் இருக்கும். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். இப்போ 11th பாத்தீங்கன்னா ஷெட்யூல் மார்னிங்ல தான் போயிட்டு இருக்கு. மார்னிங் 5:30 to 6:30 தான் இப்போ ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்போ 10th-க்கும் 12th-க்கும் கிளாஸஸ் நைட்ல போயிட்டு இருக்கு, 8 to 9 and 9 to 10. இந்த ஷெட்யூல் மார்னிங் 5:30 to 6:30 இன்னும் உங்களுக்கு ஜனவரி எண்ட் வரைக்கும் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த 11th ரிவிஷன் முடிகிற வரைக்கும் இருக்கும். 11th ரிவிஷன் முடிச்சிட்டு அப்புறம் 12th சிலபஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா நைட் கிளாஸஸ் வந்துடும். நைட் கிளாஸஸ் 8 o'clock to 9 o'clock or 9 o'clock to 10 o'clock. பட் இந்த ரிவிஷன் பேட்ச் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் 5:30 to 6:30 தான் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா 10th 12th கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஸ்கூல் வைப்பாங்க. அதனால அவங்களுக்கு மார்னிங் ஷெட்யூல் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ரிவிஷன் பேட்ச் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா மார்னிங் 5:30 to 6:30 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேட்ச் டோட்டலா அப்படியே நைட்ல ஷிஃப்ட் ஆகும். 9 to 10 or 8 to 9 அது டிசைட் பண்ணிக்கலாம். பட் இந்த 11th முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் 5:30 to 6:30 தான் இருக்கும் ரிவிஷன் பேட்ச். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி 1 hour கிளாஸஸ் இருக்கும்.
எவ்ரி சண்டே அந்த வீக்ல நம்ம என்ன நடத்துறோமோ கண்டிப்பா எக்ஸாம்ஸ் இருக்கும். மார்னிங் 9 o'clock ஆர் 10 o'clock சண்டே உங்களுக்கு குரூப்ல கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க ஈவினிங்குள்ள எழுதி அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு அதோட கீ ஆன்சர் இது எல்லாமே போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ரிவிஷன் பேட்சோட ஷெட்யூல் உங்களுக்கு. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அந்த ரிவிஷன் கிளாஸ்ல, எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்கிறது December 25. ஸோ முடியறது பார்த்தீங்கன்னா டோட்டலா பிப்ரவரியில முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த டியூரேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் என்னென்ன பார்க்க போறோம். வீக் 1 தட் மீன்ஸ் December 25 ஆரம்பிக்கிறோம். ஸோ December 25 டு அந்த வீக்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 யூனிட் வீக் 1ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ ரிவிஷன் பேட்ச் எப்படி நம்ம எல்லா கொஸ்டினும் டாப் டு பாட்டம் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஜூன்ல இருந்து இப்போ இந்த December 23 வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன வரைக்கும் நீங்க புக்ல இருக்கிற டாப் டு பாட்டம் எல்லா கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிவிஷன் பேட்ச்ல என்ன பார்ப்போம்னா அந்த யூனிட்டோட கான்செப்ட் என்ன. இப்போ செட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த யூனிட்டோட ஃபுல் கான்செப்ட் என்ன, அந்த ஒரு எக்ஸசைஸ்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ரிவிஷன் பேட்ச்ல. ஓகே, இந்த ரிவிஷன் பேட்ச் முடிச்சுட்டு தான் நம்ம 12th கிளாஸஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நீங்க 11th படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலா ஒரு தரவா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிற ஆனுவல் எக்ஸாமுக்கும் இந்த ரிவிஷன் பேட்ச் யூஸ் ஆகும். 12th முக்கியமா போறதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 12th கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க 11th கண்டிப்பா கிளியரா இருந்தீங்கன்னா தான் 12th உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ செட்ஸ், ரிலேஷன், ஃபங்க்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th இருந்து அப்படியே உங்களுக்கு 12th ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த கான்செப்ட் 11th இன்னும் நீங்க கிளியரா இல்லைங்கன்னா இந்த ரிவிஷன் பேட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வீக் 1ல செட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபங்க்ஷன். அது அந்த யூனிட் இருக்கிற கான்செப்ட் ஃபுல்லா தரவு பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த ஒரு எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸசைஸ்ல ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த யூனிட்ஸ்ல டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 2.5 days, அனதர் யூனிட்டுக்கு 2.5 days. அந்த சண்டே இப்போ இந்த வீக்ல மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சண்டே நீங்க என்ன பண்ண போறீங்க, செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. நெக்ஸ்ட் வீக் 2. ஓகே, ஸோ வீக் 2ல அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய யூனிட். அதே மாதிரி இந்த வீக்கை நம்ம டிசம்பர்ல முடிச்சு ஜனவரியில் ஆரம்பிப்போம். ஸோ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் அப்போ 2 days ஹாலிடேஸ் வரதுனால கண்டிப்பா இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஒரு யூனிட் மட்டும் நம்ம இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சண்டே நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் 3. ஸோ வீக் 3ல பார்த்தீங்கன்னா 2 யூனிட் பார்க்க போறோம். ஒன்று காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1, நெக்ஸ்ட் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே, ஸோ சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6 ஓல்டு புக்ல, நியூ புக் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5 இந்த 2 யூனிட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் 4. ஸோ வீக் 4ல தான் ஆக்சுவலாக நமக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வரும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பொங்கல் ஹாலிடேஸ் வரும். ஸோ அதில் நம்ம கிளாஸஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 days தான் வீக் டேஸ்ல இருக்கும். அப்போ அந்த நம்ம 2 or 3 daysல பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுல தான் உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ் வரதுனால நமக்கு டேஸ் கம்மியா இருக்கும். ஸோ பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் யூனிட்டை இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் சண்டேல நீங்க பர்முடேஷன் காம்பினேஷன் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் 5. ஸோ வீக் 5ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைனாமியல் தியரம் அண்ட் சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ். ஸோ இந்த 2 யூனிட்ஸ் தான் வீக் 5ல பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் 6. வீக் 6ல நெக்ஸ்ட் 2 யூனிட்ஸ் கோனிக் செக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் and conic sections, week 6. Next week 7. So introduction to 3-dimensional geometry and limits and derivatives. So இது நம்ம week 7. அடுத்து week 8. So week 8ல statistics and probability. Okay, so இது இல்லாம நம்ம ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் எண்ட்லயே ஆரம்பிச்சிடறோம். பட் முடிகிறது பாத்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி வீக் லாஸ்ட் வீக் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீக் ஒன்று இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் வீக் மட்டும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும். ஸோ இன்கேஸ் இது ஏதாவது நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா அந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக், அந்த லாஸ்ட் வீக்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பார்த்துக்கலாம். பிப்ரவரி லாஸ்ட் வீக். ஓகே, ஸோ இதோட நீங்க ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு ஸ்கூல்லையும் கண்டிப்பா எப்படி இருக்கும், ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். ஆனுவல் எக்ஸாம் பிப்ரவரியில கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த ஆனுவல் எக்ஸாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ மார்ச் 1ல இருந்து நம்ம 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த 12th சிலபஸ் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ் நைட்ல ஷிஃப்ட் ஆகும், மார்னிங்ல இருக்காது. பட் இந்த 11th சிலபஸ் முடிகிற வரைக்கும் மார்னிங் 5:30 to 6:30 இருக்கும். 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நைட் 8 to 9 ஆர் 9 to 10 தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நான் ஏற்கனவே இந்த 12th சிலபஸ் கிளாஸ் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓவர் மெனி ஸ்கூல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை மேக்ஸிமம் வருவாங்க. எல்லா ஸ்கூல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட குரூப், அவங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ், அவங்க மெட்டீரியல்ஸ், அவங்களோட டவுட்ஸ் இது எல்லாமே குரூப்ல உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ். முக்கியமா 12th சிலபஸ். ஏன்னா 11th சிலபஸ் நடக்கும்போது என்சிஆர்டி கொஸ்டின், எக்ஸாம்பிள் மிஸ்லேனியஸ், சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். பட் 12th சிலபஸ் வரும்போது நம்ம டோட்டலா உங்களுக்கு என்சிஆர்டி கொஸ்டின்ஸும் பார்ப்போம், அந்த யூனிட்டோட எக்ஸசைஸ், அடுத்த எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா பார்த்துருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் ஒரு யூனிட் நடத்துறது டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த யூனிட்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன பாசிபிலிட்டி, கேஸ் ஸ்டடிஸ் என்னென்ன பாசிபிலிட்டி, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை தாண்டி அந்த யூனிட்டுக்கு நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தேவையோ இது எல்லாமே நம்ம 12th சிலபஸ் ஆரம்பிக்கும் போது டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 12th சிலபஸ் ஆரம்பிக்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்கிட்ட கிளாஸஸ் வருவாங்க. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய மிஸ்டேக், இந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சு ஒரு 4 to 5 months வரைக்கும் வராம அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு நம்ம நிறைய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம், உங்களுக்கு கொஞ்சம் லேகிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க கிளாஸஸ் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்று நீங்க பக்கத்துலேயே வேற ஏதாவது டியூஷன்ஸ் போனாலும் ஓகே, இல்லை நம்ம யூடியூப் பார்த்து ஃபாலோ பண்றது இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒன்று இந்த ரிவிஷன் பேட்ச்லேயே கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 11th கான்செப்ட் ஃபுல்லா நம்ம ரீகால் பண்ணுவோம் இந்த ரிவிஷன் பேட்ச்ல. அப்படியே ரிவிஷன் பேட்ச் முடிச்சுட்டு 12th சிலபஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இதுல வரும். இதில் இருந்து நம்ம மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் உங்களுக்கு வீக்லி 5 days கிளாஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. எவ்ரி சண்டே அந்த வீக்ல நம்ம என்ன நடத்துறோமோ அது உங்களுக்கு எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் போக போகுது. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெமோ கிளாஸ் வேணா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் 1 week டைம் இருக்கு. இந்த வீக்ல நான் ஆக்சுவலா என்ன போயிட்டு இருக்குன்னா, ப்ராபபிலிட்டி 2 exercise கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இருக்கு. ஸோ அது இந்த வீக்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் இந்த ரிவிஷன் பேட்ச் நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க டெமோ கிளாஸ் எப்போ வேணா எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிட்டு கூட நீங்க டெமோ கிளாஸ் வேணா எப்போ நடக்கிறோம் பார்க்கலாம். ஒரு 1 or 2 days உங்களுக்கு டெமோ கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட நம்பர் 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட நீங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, இதுல வேற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. கண்டிப்பா ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இதுல குரூப்ல யாருமே நான் சேர்த்த மாட்டேன். ஏன்னா அது செப்பரேட்டா கிளாஸஸ் போகும். இது எல்லாமே வேற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஸ்கூல்ல இருந்து தான் வருவாங்க. ஸோ அப்படி கலந்து வரும்போது அவங்களோட ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட மெட்டீரியல்ஸ், இது இல்லாம நான் கொடுக்கறது, ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இந்த கிளாஸஸ்ல கிடையாது. அவங்கவுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கவுங்களோட மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஓவராலாக தான் இந்த கிளாஸஸ்ல போக போகுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன ஸ்கூல்னு உங்களுக்கு கேட்கும் போது கூட எங்கிட்ட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்டயும் ஃபீட்பேக் கேட்கலாம். சென்னையில இருந்தா அப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. வேலம்பாள், சைத்தானியா, நாராயணியா, அது மாதிரி வேற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. அது மாதிரி ஸ்கூல்ஸ் நீங்க கேட்கும் போது அவங்களோட ஃபீட்பேக், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்கப்படும். பாசிட்டிவா கேட்டுட்டு கூட நீங்க வரலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஜூனியர்ஸ் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த ஜூனியர்ஸ்ட நீங்க என்னோட கேட்டீங்கன்னா, ஃபீட்பேக் கேட்டீங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க. ஆன்லைன் கிளாஸும் சரி, யூடியூப் கிளாஸஸும் சரி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ரிவிஷன் பேட்சோட மெயின் ஷெட்யூல் ஆரம்பிக்க போறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போறோம். அடுத்த வீடியோஸ்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யூனிட்டோட இம்பார்ட்டன்ட், தட் மீன்ஸ் ஒரு ஓவராலா இப்போ உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, என்ன யூனிட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ், அந்த என்ன யூனிட்ஸை படிச்சா நீங்க ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலான்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிக்க போகிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.